ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி 8 1 மார்க் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதை போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 9th 1 மார்க் வித் சொல்யூஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 9th 1 மார்க்கில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 9th 1 மார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பில்டிங். இன் எ லார்ஜ் பில்டிங் தேர் ஆர் 15 பல்ப்ஸ் ஆஃப் 40 வாட்ஸ். ஸோ அப்போது வாட்ஸுங்கும் போது நமக்கு பவர் தான் இல்லையா? ஸோ பவர், டோட்டல் பவர்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே பின்னாடி நிறைய நமக்கு எழுத போகும். ஸோ அப்போ டோட்டல் பவர் அப்படின்னு சொல்லும்போது எதனுடைய 15 பல்ப்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு பல்பும் எடுத்துக்கக்கூடிய பவர் எவ்வளோ அப்படின்னா 40. ஸோ அதனால் இன்டூ 40. ஒவ்வொரு பல்புமே வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது. கமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பல்ப்ஸ் ஆஃப் 100 வாட்ஸ். ஸோ 5 பல்ப் இருக்குது. அந்த 5 பல்ப் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா 100 வாட்ஸ் வந்து எடுத்துக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது 5 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஃபேனு, அதில் ஒவ்வொரு ஃபேனும் எவ்வளோ பவர் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? நம்ம இப்போ எல்லாமே பிஎல்டிசி ஃபேன் வந்து நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்லாம் எடுக்காது. ஒன்லி 35 வாட்ஸ் தான் பிஎல்டிசி ஃபேனை பொறுத்த வரையிலும். ரைட். அண்டு 1 ஹீட்டர், சரியா, வாட்டர் ஹீட்டர் இருக்குது. அது எடுத்துக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ. ஸோ கிலோ அப்படின்னா 1000, நான் இன்ட்டு 1000 அப்படின்னு போட்டுட்டேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு த வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் மெயின், ஓகேவா, இது எல்லாத்துக்கும் வரக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா மெயின் வோல்டேஜ் வந்து 220 வோல்டேஜ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இந்தியாவில் வந்து 220 வோல்டேஜ்லேருந்து 240 வோல்டேஜ் வரைக்கும் வேரி ஆகலாம். த மினிமம் கெப்பாசிட்டி ஆஃப் த மெயின் ஃபியூஸ் ஆஃப் த பில்டிங் வில் பி. அப்போ அந்த மெயின் ஃபியூஸ்னுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், அதாவது எவ்வளோ கரண்ட் அந்த ஃபியூஸ் வந்து அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெல்டிங் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ரைட். அந்த வேல்யூ நாங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நான் கொடுத்தது எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 15 × 40 அப்படிங்கும் போது 4 டைம்ஸ் வந்து அப்படிங்கும்போது 24 + 2 வந்து 6, அப்போ 600. ஸோ இப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 600 ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 500 கிடைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 8 சார் எவ்வளோ 40 இல்லையா? அப்போ அங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ 400 ப்ளஸ் இது நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 600 + 400 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1000. 1000 + 1000 வந்து 2000, கூட ஒரு 500. அப்போ டோட்டல் பவர் எவ்வளோ அப்படின்னா 2500 வாட்ஸ், அதாவது பவர். ரைட். நமக்கு என்ன தேவை? வோல்டேஜ் தெரிஞ்சிருச்சு, பவர் தெரிஞ்சிருச்சு, கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த 1 மார்க்கு ஆன்சர் வந்துடும். ஸோ பவருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா P = V × I. ஸோ அந்த பவரை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய 1 மார்க் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. புக் பேக்கில் நிறைய 1 மார்க் இருக்குது. அதனால் வேல்யூ மாற்றி கூட கொடுப்பாங்க. கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிக்கணும். ஸோ அடுத்தது வோல்டேஜோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 220 இன்டூ கரண்ட்டோட வேல்யூ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஓகே. இஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே எழுதிடுறேன். பவர் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2500 வாட்ஸ். ஸோ இந்த இடத்துல யூனிட் தேவையில்லை, கடைசியாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ I = என்ன ஆகிடும் அப்படின்னா 2500 / 220 நம்ம எழுதுவோம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா டினாமினேட் டிவிஷனுக்கு வந்துடும். ஸோ இதில் ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம டிவைட் பண்ணணும். 250. ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் வரும் 22. இதில் 3 30 அப்படின்னா திரும்பியும் 1 டைம்ஸ் தான் வரும் 22. 8 ஒரு 0 நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னா 11 பாயிண்ட்னு வந்துடும். ஸோ 22 44 66 அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். ரிமைனிங் வந்து 14. ஒரு 0 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு வரும். ஏன்னா 6 2s are 12, 2 மீதி 1 இருக்கும் 13. அப்போ 132 வரும். 8 திரும்பி 0. ஸோ இந்த டேர்ம் அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இது ஓவரால் நம்ம ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ இந்த ஆப்ஷன் தான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்போ கரண்ட்டோட வேல்யூ இவ்வளோ 12 ஆம்பியர் வரையிலும் அந்த ஃபியூஸ் வந்து கெப்பாசிட்டி. ஒருவேளை 13 ஆம்பியர் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ ஏன்னா அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து 9th 1 மார்க்கு. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.